அனைவரையும் நம் நிஸ்வா தமிழர் சங்கமம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது தமிழையும் தமிழ் அன்னையையும் வாழ்த்தி பாட தமிழ்தாய் வாழ்த்து பாடல் நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விழாவை பற்றி வர்ணனை கூற திருமதி சைலஜா அவர்களை அழைக்கின்றோம். நாடெனும் போதினிலே இன்பத்தை வந்து பாயுது காதினிலே என்றார் பாரதி. பெருமை மிகு நம் தமிழ் மொழி, தமிழின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளில் ஒன்றுதான் இந்த பொங்கல் பண்டிகை. உலகமெங்கும் இருக்கும் தமிழர்கள் ஜாதி மத பேதமின்றி சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளும் கூட. அப்படிப்பட்ட இந்த பொங்கல் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று பொங்கல் பொங்குதல். இங்கு நமக்காக பொங்கல் வைத்த திருமதி உஷா, திருமதி சிந்து, திருமதி ஆர்த்தி, திருமதி ரேவதி மற்றும் திருமதி ரம்யா மற்றும் சுதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இவர்களுக்கு இருக்கும் பணிச்சுமைகளுக்கு இடையே எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இங்கு வந்திருக்கும் அவர்களை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம். பொங்கல் வர்ணனை கொடுத்த திருமதி சைலஜா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். விருந்தோம்பல் நம் இரத்தத்தில் கலந்த பண்பாடு. விருந்தோம்பல் தொடங்குவது வரவேற்பில். மரியாதை கொஞ்சம், அன்பு கொஞ்சம், பணிவு கொஞ்சம், குதூகலம் கொஞ்சம், இவை அனைத்தும் ஒன்றோடொன்று கலந்தபடி அனைவர் மனமும் மகிழும்படி அழகு தமிழில் வரவேற்புரை வழங்க திரு பிரபாகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அகத்தியன் கண்ட அமுதமொழி, தமிழன் அகத்தினில் கொண்ட குமுதமொழி, உலகத்து மொழிகளில் செம்மொழி, இம்மொழிக்கு ஈடு இல்லை எம்மொழி. ஆம், நம் தாய்மொழி தமிழ் மொழியை வணங்கி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய என் மூத்த குடி மக்களை வணங்கி ஆலமரம் போல் தழைத்திட, அருகு போல் வேறிட, மூங்கில் போல் வளர்ந்திட நமக்கெல்லாம் வாய்த்திருக்கும் இக்குடிநாட்டு மக்களையும் மன்னர் ஹைத்தம் பின் தாரிக் அவர்களையும் வந்தனம் செய்து எல்லாம் வல்ல பரம்பொருளையும் பஞ்சபூதங்களையும் என் தாய் தந்தையரையும் வணங்கி நிஸ்வா தமிழர் சங்கமம் பொங்கல் விழா 2025க்கு வருகை தந்திருக்கும் எங்கள் பாசத்திற்குரிய குழந்தைகளையும், எங்கள் நேசத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதர சகோதரிகளையும், எங்கள் அன்புக்கு அடைக்கலம் தரும் அன்பு பெரியோர்களையும் தாய்மார்களையும் உங்கள் அனைவரையும் நிஸ்வா தமிழர் சங்கமம் சார்பாக எங்கள் இருங்கரம் கூப்பி வருக 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 என வரவேற்கிறோம். நமக்கு அறுசுவை உணவு படைத்துக் கொண்டிருக்கும் காப்பர் கப் குடும்பத்தினரையும், நம் மீது நம்பிக்கையும் நம் சமூகத்தின் மீது பற்றும் கொண்டு நன்கொடை கொடுத்திருக்கும் பல நன்கொடையாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த பொங்கல் திருவிழா 2025 ஏதோ 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு இன்னைக்கு நடக்கிறது விஷயம் இல்லை. இது பல மாதங்களுக்கு முன்பாக பல திட்டங்களை செய்து, பல முன்னெடுப்புகள் செய்து, பல குழுக்களை உருவாக்கி, பல உறுப்பினர்களை சேர்த்து, பல தன்னார்வங்களையும் சேர்த்து, தேவையான பொருட்கள் பல இடங்கள் இந்தியா சலலா என்று பல இடங்களில் வாங்கி சேகரித்து வைத்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த திருவிழாவிற்கு நாம் அனைவரும் பல மணி நேரம் செலவிட்டு சிந்தித்து செயல்படுத்தி நம் உழைப்பில் உருவான இந்த உழவர் திருநாள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
இது ஓர் அறுவடை திருநாள். நம் பரஸ்பர அன்பை அறுவடை செய்ய, நம் தமிழினத்தின் மரபை அறுவடை செய்ய, நம் சந்ததி அங்கே சேற்றில் கால் வைத்து அறுவடை செய்து கொடுத்ததை இன்று நாம் கை வைத்து பொங்கல் பொங்கி மகிழ காத்திருக்கிறோம். இது நம் தமிழர் திருநாள். ஊர்கூடி தேர் இழுக்க அனைவரையும் இந்த நிஸ்வா தமிழர் சங்கம் அழைக்கிறது. பின்னி பிணைந்திருக்கும் தேர் சங்கிலியை பக்தியோடு தொட்டு தூக்கி இழுத்து தேரை நிலைக்கு கொண்டு வருவது போல் நாம் ஒவ்வொருவரும் கைகோர்த்து நம் பாசத்தை மட்டுமே பகிர்ந்து நான் நீ என பேதம் தவிர்த்து நாம் நாங்கள் என்ற பாசத்தோடு பின்னி பிணைந்து இந்த தமிழர் சங்கத்தை நடத்தும் தமிழர் திருநாளை கொண்டாட அழைக்கிறோம். இந்த நிஸ்வா தமிழர் சங்கமம் பொங்கல் திருவிழா 2025 வெற்றி விழாக அமைத்துக் கொடுக்க உங்கள் அனைவரையும் மற்றும் ஒருமுறை கைகரம் கூப்பி வருக 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 என வரவேற்று மகிழ்வதில் நிஸ்வா தமிழர் சங்கம் பெருமை கொள்கிறது. இந்தியன் ஸ்கூல் நிஸ்வா பிரின்சிபல் திரு சாந்தகுமார் அவர்களை அழைக்கிறோம். அடுத்து திரு அமல்ராஜ் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக திரு கோபிநாதன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக உஷா முத்துக்குமார் அவர்களை திருமதி உஷா முத்துக்குமார் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக திரு தாகிர் அவர்களை அழைக்கிறோம்.